இந்தியாவிலேயே அதிக கடன் இருக்கிற மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டினுடைய கடன் சுச்சுவேஷனுங்கிறது ஒரு அலார்மிங்கான சூழலில் இருக்குது அப்படின்னு வழக்கமாக பிஜேபியில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைப்பாங்க. இப்போது கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தோம்னா முதல் முறையாக காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக பார்க்கப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் சமீபத்தில் பார்த்தோம்னா தாவேகா தலைவர் விஜயை சந்திச்சுட்டு வந்தப்பவே கட்சிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பு உருவாச்சு. இப்போ இந்த சூழலில் தமிழ்நாடுடைய கடன் சுச்சுவேஷன் அலார்மிங்காக இருக்குது, தமிழ்நாடோட கடன் பயங்கரமாக ஏறிப்போச்சு அப்படின்னு தமிழ்நாடு அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரியான ஒரு பதிவை போட்டிருக்கிறார். இந்த சூழலில் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது உண்மையா இல்லை உருட்டாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். முதல்ல ஒரு மாநிலம் ஏன் கடன் வாங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். அதாவது வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்ததுன்னா கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்படும். ஸோ இப்போ இந்த வருஷம் கொடுத்த பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு பட்ஜெட், அதில் தமிழ்நாட்டினுடைய வருமானம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3,32,030 கோடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதே இந்த வருஷம் எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 4,39,293 கோடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வருமானத்தை விட எவ்வளவு செலவு அதிகமாக பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற கணக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1,06,963 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த செலவுக்கும் வருமானத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை தான் பார்த்தோம்னா பற்றாக்குறை, அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிதி பற்றாக்குறையை பொறுத்து தான் ஒரு மாநிலம் கடன் வாங்கும். அப்போ தமிழ்நாட்டினுடைய கடன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நிதி பற்றாக்குறையினுடைய சேஃப் லிமிட் அப்படின்னு ஒன்று வந்து ஃபினான்ஸ் கமிஷன் செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சேஃப் லிமிட் அப்படிங்கிறது என்னவா செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா யூஸ்வலாக எல்லா மாநிலங்களுக்கும் அந்த மாநிலத்தினுடைய ஜிடிபி, அதாவது ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஜிஎஸ்டிபியில் 3% அப்படிங்கிறது ஃபிஸ்கல் டெபிசிட்டாக இருக்கலாம். இது வந்து சேஃப் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தோம்னா மின்சாரத்துறையில் ஒரு சீர்திருத்தத்தை பண்ணப்போ மாநிலங்களுக்கெல்லாம் நிறைய இன்னும் அதிகமான செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேஃப் லிமிட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க. அது என்ன அப்படின்னா 3.5%, கூடுதலாக ஒரு 0.5% அதிகமாக்கி சேஃப் லிமிட் அப்படிங்கிறது 3.5% வரைக்கும் இருக்கலாம் பற்றாக்குறை அப்படிங்கிறது. அப்போ தமிழ்நாட்டினுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் இந்த பட்ஜெட்டில் என்னவாக வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்ன அந்த 1,06,963 கோடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபியில் 3%. அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட்டினுடைய சேஃப் லிமிட் எவ்வளோ பார்த்தோம்? 3.5. தமிழ்நாட்டினுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் ஜிஎஸ்டிபியில் 3%. அப்போ 3% அப்படிங்கிறது வித்தின் த சேஃப் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஃபிஸ்கல் டெபிசிட். அதனால் தமிழ்நாட்டோட கடன் ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷனில் போயிடுச்சுன்னு நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அது ஒரு உருட்டு. சரி, பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷ பற்றாக்குறை தானே சொல்கிறீங்க, கடந்த வருஷங்கள்லாம் வாங்கின மொத்த கடனை யார் சேர்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி மொத்த கடன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருக்கப்படி 9,29,959 கோடி. அப்ப எப்படி ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கு ஒரு சேஃப் லிமிட் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த மொத்த கடன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சேஃப் லிமிட் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதுல 15வது ஃபினான்ஸ் கமிஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தினுடைய கடன், மொத்த கடன் அப்படிங்கிறது அந்த மாநிலத்தினுடைய ஜிஎஸ்டிபியில் 28.7% தாண்டக்கூடாது அப்படின்னு வரையறுத்திருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனான 9,29,959 கோடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபியில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 26.07%. இது வந்து பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸாக்ட் அமௌண்ட். இது கடந்த நிதியாண்டு முடிவில் பார்த்தோம்னா, அதாவது 2025 மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் 26.41% இருந்தது. இப்போ இந்த நிதியாண்டு முடிவில் 26.07 இருக்கும் அப்படின்னும், அடுத்த நிதியாண்டில் இதை வந்து பார்த்தோம்னா 25.49% குறைப்போம் அப்படின்னும், அதுக்கு அடுத்த ஆண்டில் 24.85% குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த ஆண்டு வரைக்குமே மொத்த கடன், தமிழ்நாடு வாங்கியிருக்கக்கூடிய மொத்த கடன் அப்படிங்கிறது நிதி ஆணையம் வரையறுத்திருக்கக்கூடிய சேஃப் லிமிட்டுக்கு உள்ளதான் இருக்குது. அதனால மொத்த கடனும் அலார்மிங்கான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறதும் ஒரு உருட்டு. இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய கடன் மதிப்பை ஜிஎஸ்டிபி ரேஷியோவோட ஒப்பிட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அடுத்தது ஒன்றிய அரசினுடைய கடன் அதை பார்த்துருவோம். ஏன்னா சுச்சுவேஷன் அலார்மிங்கா இல்லையான்னு நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியணும் இல்லைங்களா. ஒன்றிய அரசு வாங்கின கடன் இருக்குல்ல, அதனுடைய மொத்த கடன் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கலாம்.
பிரதமராக மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கடன், ஒன்றிய அரசினுடைய கடன் அப்படிங்கிறது 55 லட்சம் கோடியாக இருந்தது. அது 2025 மார்ச்சில் என்னவாச்சு அப்படின்னா 181 லட்சம் கோடியாக அதிகரிச்சது. கிட்டத்தட்ட 229% அதிகம். ஸோ இது ஜிடிபியில் எவ்வளோ மதிப்பு, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 181 லட்சம் கோடி அப்படிங்கிறது ஜிடிபியில் 58%. தமிழ்நாட்டோட கடன் தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 26.07. ஆனால் ஒன்றிய அரசனுடைய கடன் இந்தியாவோட ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 58%. அடுத்ததாக பிரவீன் சக்கரவர்த்தி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டோட உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிடுறார். ஸோ தமிழ்நாடு எவ்வளோ வளர்ச்சி அடைகிற ஒரு மாநிலமாக இருந்துக்கிட்டு இருக்கு, உத்தரப்பிரதேசத்தினுடைய வளர்ச்சி என்னன்னு நமக்கு தெரியும். தமிழ்நாடையும் உத்தரப்பிரதேசத்தையும் ஒப்பிடுறார். அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய கடன் 2010 தமிழ்நாட்டை விட 2 மடங்கு இருந்தது தான். இப்போது அவங்க விட நம்மளது அதிகமாகிட்டு இருக்கு, ரொம்ப அலாமிங்காக இது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ ப்ரீ கோவிட் லெவல்ஸை விட ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்த்தோம்னா ஒன்றிய அரசனுடைய கடனுமே இங்கே ப்ரீ கோவிட் லெவலை விட அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மொத்த கடனை ப்ரீ கோவிட் லெவலோடு ஒப்பிடுறதை விட ஒவ்வொரு ஆண்டினுடைய நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது என்னவா இருக்குங்கிறத ப்ரீ கோவிடோட ஒப்பிடுறது தான் சரியாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது 2020க்கு பிறகு படிப்படியாக குறைஞ்சி வர்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தோம்னா 4.9லேருந்து 3.5 ஆகி 3.4 ஆகி 3.3 ஆகி 3.2 ஆகி இப்போ 3 வரைக்கும் வந்திருக்கு. ப்ரீ கோவிட்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட 2019 to 20 நிதியாண்டில் 3.02% இருந்திருக்கு. அதை விட இப்போ குறைவாகத்தான் காட்டப்பட்டிருக்கு 3% அப்படிங்கிறது. இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான மேட்ருக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டோட உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிடுறாரு இல்லைங்களா, இந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ இருக்குது இல்லைங்களா, இது உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன தெரியுங்களா, 31.8%. இது ஆர்பிஐயோட தகவல். ஆர்பிஐயோடைய லிஸ்ட் படி பார்த்தோம்னா டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவில், அதாவது அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தோட அதனுடைய கடன், இதை கம்பேர் பண்ணி ஆர்பிஐ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா, இதில் ஒப்பிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல தெரியுமா இருக்குது? 18வது இடத்துல இருக்குது. இவர் சொன்ன மாதிரி அலார்மிங் சுச்சுவேஷன், தமிழ்நாடு தான் கடனில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு இவர் நம்பர்ஸை வச்சு சொல்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் தான் தமிழ்நாடு கடனை வாங்குகிறது. அதனால தான் கடன் தொகை நம்பர்ஸில் அதிகமாக இருந்தாலுமே தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு வாங்கிய கடன் அப்படிங்கிறது இந்தியாவில் 18வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. உத்தரப்பிரதேசம் 14வது இடம். பல மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட அதிகமான டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ வச்சிருக்குது அப்படிங்கிறது ஆர்பிஐனுடைய தகவல். ஆந்திராவாக இருக்கலாம், மத்திய பிரதேசமாக இருக்கலாம், உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், ராஜஸ்தானாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், வெஸ்ட் பெங்காலாக இருக்கலாம், பல மாநிலங்களினுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது தமிழ்நாட்டை விட அதிகம். 18வது இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கே அலார்மிங் சுச்சுவேஷன்னா மீதி இருக்கக்கூடிய 17 மாநிலத்தை இவர் என்ன சொல்ல போகிறாரு? ஸோ அதனால் பிரவீன் சக்கரவர்த்தி உருட்டி இருக்கிறது அப்படிங்கிறது அவர் சொல்கிற டேட்டா கரெக்டு தான். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அலார்மிங் அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் வைக்கிறார் இல்லைங்களா, உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ணி, அது அப்பட்டமான உருட்டு. சரிப்பா, அவர் சொல்கிற டேட்டா கரெக்டுன்னு சொல்கிற 9 லட்சத்துக்கு கோடிக்கு மேலே கடன் இருக்குது. இது எப்படி? இது ஒரு அநியாயம் இல்லையா? ஒரு மாநிலம் வளருதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் 9 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு எப்படியா இதை வளர்ச்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் கடன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தனிநபர் கடன் வாங்குற மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய கடனை பார்க்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் வாங்குகிற கடன் அப்படிங்கிறது எதிர்கால வளர்ச்சிக்கான இன்வெஸ்ட்மெண்ட். அது அப்போ ஒரு அரசாங்கத்தில் கடன் அப்படிங்கிறது அதனுடைய பொருளாதாரத்தில் ஒரு பார்ட். அது இன்னொரு பக்கம் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கி வச்சிருக்கக்கூடிய தனிநபர்னு யாரை பார்ப்பீங்க நீங்கள்? அதானி தான் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாரு. அப்போ இந்தியாவிலேயே ஏழை அப்படின்னா அதானின்னு சொல்லலாமா? அந்த மாதிரி தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது அதிகமான வளர்ச்சியை கண்டிருக்கிறதுனால அதிக கடனை வாங்கியிருக்குது. அதே மாதிரி அதிக கடனை வாங்கி அதை சோசியல் செக்டார் ஸ்பெண்டிங்ஸில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மக்களுடைய கல்வி, சுகாதாரம், மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, சப்சிடி, இந்த மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை,
விலையில்லா பேருந்து திட்டம், இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸில் அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக இதை எதிர்காலத்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணப்படுது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு கடன் வந்ததுக்கு இன்னொரு பல முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதில் சில முக்கியமான காரணங்களை இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு பிரித்து கொடுக்குற அந்த பணத்தினுடைய அளவு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக குறைக்கப்பட்டுக்கிட்டு வருகிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா 2016-17 ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த தொகையை பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபியில் 3.4%. இது 2024-25 எவ்வளோவா குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1.96 குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு கிட்ட குறைஞ்சிருக்கு. இதனால் இந்த குறைப்பினால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட நிதி இழப்பு எவ்வளோ தெரியுங்களா? 45,182 கோடி. இது தமிழ்நாட்டுடைய நிதி பற்றாக்குறைன்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா? 1,06,000 கோடி. அதில் இந்த ஒன்றிய அரசு குறைச்சதுனால ஏற்பட்ட நிதி இழப்பு மட்டுமே 44%. அப்போ ஒன்றிய அரசு இந்த நிதியை குறைக்காமல் 3.4% தொடர்ச்சியாக கொடுத்து வந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படிங்கிறது இன்னும் குறைவாக இருந்திருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு மாநிலங்களினுடைய வரி அதிகாரம் அப்படிங்கிறது பறிக்கப்பட்ட பிறகு பார்த்தோம்னா குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஆண்டுதோறும் 20,000 கோடி வரைக்கும் இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறது நிதி அமைச்சகம், தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக கொடுத்த தகவல். அப்போ இதுவும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய நிதி இழப்பில் போய் சேர்ந்து கடனை அதிகமாக வாங்குறதுக்கான காரணமாக மாறுது. அடுத்ததாக பார்த்தோம்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற பேரில் சமீப காலமாக ஒன்றிய அரசு பார்த்தோம்னா நிறைய ஸ்கீம்ஸை மாநிலங்கள் மேலே திணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது என்ன சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா ஒன்றிய அரசு ஒரு ஷேரை போடும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஷேரை போடும், அப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து இந்த திட்டம் இயங்கும் அப்படிங்கிற மாதிரியான பேரில் கொண்டு வரப்படக்கூடிய இந்த திட்டங்கள் பார்த்தோம்னா முதல்ல பார்த்தோம்னா 90-10 75-25 அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது 90% ஒன்றிய அரசு கொடுக்கும், 10% மாநில அரசு போட்டால் போதும். 75% ஒன்றிய அரசு கொடுக்கும், 25% மாநில அரசு போட்டால் போதும். 60% ஒன்றிய அரசு கொடுக்கும், 40% மாநில அரசு போட்டால் போதும். இப்படிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. இது படிப்படியாக பார்த்தோம்னா என்ன ஆகும்னா இந்த 60-40ங்கிறது அப்படியே தலைகீழாக 40-60 மாறிடும். 40% ஒன்றிய அரசு கொடுக்கும், 60% மாநில அரசு போட வேண்டியதாக மாறிடும். கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இந்த பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், அந்த திட்டத்தில் இப்போது பெரும்பான்மையான பங்கு கொடுக்கறது தமிழ்நாடு அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பேர் பிரதமருடைய பேர். அதே மாதிரி இப்போ கூட சமீபத்தில் இப்போ கொண்டு வந்தக்கூடிய இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம், அந்த திருத்தத்தின் படி பார்த்தோம்னா 90% நிதியை ஒன்றிய அரசும் 10% நிதியை மாநில அரசும் கொடுத்துட்டு இருந்த சூழலில் இப்போ என்னவா மாற்றிருக்காங்கன்னா 60% நிதி தான் ஒன்றிய அரசு கொடுக்கும், 40% நிதி மாநில அரசு கொடுக்கும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 30% நிதியை மாநிலங்களினுடைய தலையில் சுமத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த திட்டத்தை எஃபெக்டிவாக அமல்படுத்தணும் அப்படின்னா தமிழ்நாடு இனிவரும் ஆண்டுகளில் இன்னும் கூடுதலாக கடன் பெற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். இதெல்லாம் ஒன்றிய அரசு திட்டங்களின் மூலமாக மாநிலங்கள் மேலே திணிக்கக்கூடிய கடன். அடுத்தது இந்த தமிழ்நாட்டில் வருடம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பேரிடர் வந்துக்கிட்டே இருக்குது. பெரிய வெள்ளம், புயல், இந்த மாதிரியான பேரிடர் வரும்போதெல்லாம் அந்த பேரிடருக்கான இழப்பீடு நிதி அப்படிங்கிறது சரியான அளவில் ஒன்றிய அரசு கொடுக்கறது கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 37,000 கோடி கேட்டாங்கன்னா அதில் வெறும் 300 கோடி மட்டும்தான் கொடுக்கறது. 37,000 எங்கே இருக்குது, 300 கோடி எங்கே இருக்குது? அப்போ இந்த மீதி செலவு ஃபுல்லாக மாநில அரசு ஏற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. இதுவும் மாநில அரசினுடைய கடனாக மாறுது. அப்போ இவ்வளோ இடர்பாடுகள், இவ்வளோ நிதி இழப்புகளுக்கு மத்தியிலும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை சீராக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார பலம். ஸோ யார் அதிகமாக கடன் வாங்க முடியும் அப்படின்னா யாருக்கு கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குதோ அவங்க தான் அதிகமாக கடன் வாங்க முடியும். அதனால் தமிழ்நாடு வாங்கியிருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது அது வெறும் நம்பர் கிடையாது. அதை நம்பராக மட்டுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது தமிழ்நாடு பொருளாதாரத்தினுடைய எதிர்கால வளர்ச்சியினுடைய முதலீட்டினுடைய ஒரு பார்ட். அதே மாதிரி இந்த கடன்களுக்கு பின்னாடி ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள், ஒன்றிய அரசினுடைய நிதி குறைப்புகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தகவல் இருக்கும்போது தன்னை டேட்டா எக்ஸ்பர்ட், காங்கிரஸினுடைய டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமுடைய ஹெட் சேர்மேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி இங்கே உருட்டிக்கிட்டு இருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த விஜயை சந்தித்தது தொடர்பாக தி பிரிண்ட் ஊடகத்துக்கும் குமுதத்துக்கும் பேட்டி கொடுத்துட்டு நான் அவங்க ரிப்போர்ட்டர்கிட்டலாம் பேசவே இல்லை அப்படின்லாம் ஒரு கதையை உருட்டினார். அந்த நிறுவனங்கள் பார்த்தோம்னா முதல் முறையாக எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கும் உள்ள நிர்வாகிகளுக்குமே இப்படிலாம் ஊடகங்கள் பண்ணி நான் பார்த்ததில்லை.
முதல் முறையாக பிரவீன் சக்கரவர்த்திக்கு எங்கள் ரிப்போர்ட்டர் கால் பண்ணி பேசுனதுக்கான ஆதாரம்னு சொல்லிட்டு அந்த கால் லாகினுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போட்ட விஷயத்தை நான் முதல் முறையாக பிரவீன் சக்கரவர்த்தி விஷயத்தில் தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையாளராகத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி இருந்திருக்கிறார். ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய கடன் பற்றி உருட்டி இருக்கக்கூடிய உருட்டு அப்படிங்கிறதும் அவருக்கு சில அரசியல் உள்நோக்கங்களுக்காக இந்த உருட்டை உருட்டி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் டேட்டாக்கள் மூலமாக நமக்கு தெரிய வர்றது. ஸோ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தோடு தமிழ்நாடு வாங்கியிருக்கக்கூடிய கடனை ஒப்பிடும்போது இந்திய அளவில் தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படிங்கிறது 18வது இடத்துல இருக்குதே தவிர முதல் இடத்துல இல்லை. கடன்கிறது நம்பர் கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூடர்ன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது. இது சரியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷனை நீங்கள் அனுப்பி யூடர்னுடைய வளர்ச்சிக்கு உதவலாம்.